தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் ராஜினாமா அப்படின்னுனையும் நம்ம எல்லா பேரும் மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கோம். ஆனால் உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா? நீட் வேண்டாம் அப்படின்ற போராட்டம் இன்னைக்கு எங்கே போயிடுச்சு அப்படின்னா, நீட்டை சரியா நடத்துன்னு போயிடுச்சு. உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு கொடு, 1 கோடி கொடு அப்படிங்கிறதுல போயிடுச்சு. போராட்டக்காரர்கள் மீது உள்ள வழக்குகளை வாபஸ் வாங்குன்னு போயிடுச்சு. எப்படியோ ஆனால் ஒரு சின்ன ஒரு வெற்றி தான் அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர, முழுமையா நீட்டுக்கே எதிரான ஒரு வெற்றி இந்த போராட்டம் அப்படின்னு சத்தியமா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு என்ன அச்சத்தை கொடுத்துருக்குது ஒன்றிய அரசுக்குன்னா, எந்த துறையிலையாவது சட்டத்திற்கு விதிக்கு மீறாக ஏதாவது நடக்குமானால் அந்த அமைச்சரை பதவி விலகச் சொல்லி ராஜினாமா செய்ய சொல்லி போராடுவார்கள் இந்த மக்கள் அப்படிங்கிற நிலையை எட்டியிருக்கு. இன்னும் சொல்ல போனா மக்கள் அப்படின்னு கூட சொல்லக்கூடாது, மாணவர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா மக்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எண்ணற்ற துறையில எண்ணற்ற ஊழல்கள், எண்ணற்ற முறைகேடுகள் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா மாணவர்கள் இதை கையில் எடுத்திருக்காங்க. அதனாலதான் இது வென்றுச்சே தவிர, மக்கள் எடுத்திருந்தா கண்டிப்பா வென்றிருக்காது. இல்ல எந்த ஒரு அரசியல் கட்சியாவது எடுத்திருந்தாலும் கண்டிப்பா அது வெற்றியை கொண்டு போய் சேர்த்திருக்காது. இதுல முக்கியமான விஷயம், இதே இந்த தர்மேந்திர பிரதான் ஏன் அந்த முதல் நாளே 2வது நாளே பொறுப்பேற்று ராஜினாமா செய்யல? அப்ப ஒன்றிய அரசு அடிபணிஞ்சிருக்குன்னு அர்த்தம். தர்மேந்திர பிரதான் அடிபணிஞ்சிருக்காருன்னு அர்த்தம். இன்னைக்கு மாணவர்களுடைய வெற்றியை அதான் சொல்றாங்க. நம்மாலதான் அவர் ராஜினாமா செஞ்சிருக்காரே தவிர அவரா ராஜினாமா செய்யல. அந்த தர்மேந்திர பிரதானையும் எதற்காக இந்த ஒன்றிய அரசு பாதுகாக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு அப்படின்னா, அவர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டார் இந்த போராட்டத்துக்குன்னா, நாளைக்கு இப்படி எல்லா துறைகளிலுமே ராஜினாமா செய்ய சொல்லி போராடுவாங்க. அப்ப நாம வெல்றோமா, இந்த மாணவர்கள் வெல்றாங்கிற போட்டி தான் இவ்வளவு நாள் நடந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நீட்டே வேண்டாம் அப்படின்னு இப்ப வெற்றி பெற்றிருந்தோம்னா, அது உண்மையாகவே ஜனநாயகத்திற்கு, இந்த மாணவர்களுக்கு, இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இது ஒரு சரியான வெற்றியா இருந்திருக்கும். ஆனா அப்படி இல்லை. நீட்டை ரத்து செய்யும் போராட்டம் போய் நீட்டை சரியா நடத்து, அதுல முறைகேடு நடந்த அந்த அமைச்சரை வெளியேத்து, அதுல போய் நின்றுச்சுப்ப. அது ஒண்ணுதான். ஏன்னா ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு மன திருப்தி என்னன்னா, மெரினா புரட்சி போல, ஜல்லிக்கட்டு புரட்சி போல நடந்தப்ப, கடைசி நாள் நடந்தப்ப மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை ஆளும் தரப்பே, அரசே, காவல்துறையே நடத்துச்சு இல்லையா? அதே போல ஒன்று நடக்குமா, நடந்து விடுமோ அப்படிங்கிற அச்சம் இருந்துச்சு. அப்ப நம்ம 2 முடிவெடுத்தோம். என்னன்னா, ஒன்னு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வாரு, ஒன்றிய பாரதிய அரசு மாணவர்களுக்கு அடிபணியும். அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய கலவரத்தோடு ஒரு 10-20 உயிர்கள் போகும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். நல்ல வேளை அந்த மாதிரியான மாணவர்கள் மீது எந்த விதமான உயிரிழப்பும் வராமல் போனது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாகவே இது பார்க்கப்படுது. இருந்தாலும் இந்த போராட்டத்தினுடைய அந்த வடிவம் ஒரு அகிம்சையின் வடிவமாக, அமைதியின் வடிவமாக இருந்தது. மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுத்துச்சு. இதுல உண்மையாகவே நன்றி சொல்லணும். யாருக்கு நன்றி சொல்லணும்னா, பஞ்சாப்ல இருந்து வந்த இந்த மாணவர்களுக்கு ஆதரவு வந்தாங்க பாருங்க, சீக்கியர்கள். அவர்களுக்குத்தான் நம்முடைய முதல் நன்றியை காணிக்காக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த பாரதிய ஜனதா அரசு, பாசிச அரசு யாரை கண்டு அஞ்சிச்சு அப்படின்னா, சீக்கியர்களை கண்டு அஞ்சிச்சு. மாணவர்களை கண்டு அஞ்சினது அது ஒரு பக்கம். ஆனால் சீக்கியர்களும் கைகோர்க்கிறார்கள் அப்படிங்கிறப்ப, இங்க தமிழ்நாட்டிலிருந்தும் ஏகப்பட்ட போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுதுனையும், நாடு முழுக்க மும்பையில எல்லா இடங்களையும் இந்த போராட்ட வடிவங்கள் வேறு வேறு விதமாக வளர்ந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மத்திய அரசுக்கு இருந்தது. அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. மேற்கொண்டு இன்றைக்கு அளவில் சொல்லியிருக்கக்கூடிய 2 இன்றும் கோரிக்கைகள் நிறைவேறணும். ஒன்று, மாணவர்கள் மீது போடப்பட்ட அந்த வழக்குகள், இந்த போராட்டத்திற்காக போடப்பட்ட மறு வடிவத்தில் போடப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெறணும். 2வது, தற்கொலை செய்து கொண்ட, இந்த நீட் தேர்வுக்காக தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய அந்த குடும்பங்களுக்கு இழப்பீடாக ஒரு குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் தரணும் அப்படிங்கிறதுல இருந்து நாங்கள் பின்வாங்கலை அப்படிங்கிறதையும் மாணவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த போராட்டம் என்பது முடிவு பெற்றுச்சா, இல்லை ராஜினாமா பண்ணிட்டாருன்னே இதை முடிச்சுக்கிட்டாங்களா? இந்த கோரிக்கை இனி மனு அந்த மாதிரி கொடுக்கப்படுமா, இல்லை போராட்டமே தொடர்ந்து நடந்து அதற்கும் ஒன்றிய அரசு பணிஞ்சதற்கு பிறகுதான், அதை செய்வேன்னு ஒத்துக்கொண்டதுக்கு பிறகுதான் இந்த போராட்டம் முடியுமா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரிய வரல. ஆனாலும் இந்த போராட்டம் முழுமையான போராட்டத்தினுடைய வெற்றியாக நாம் கருத முடியாது. நீட்டையே ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய இந்த மாதிரியான போராட்டங்களுடைய வெற்றியாக இருக்குமே தவிர, இது ஒரு முழுமையான வெற்றியாக கருத முடியாது. நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.